இப்போ கூட நான் வெளியே எவிக்ட் ஆகி நான் சந்தோஷமாக வந்து நான் படம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் ஏன் எவிக்ட் ஆனு எனக்கே தெரியாமல். இப்போ இந்த கேமில் ஓட்டிங் எல்லாம் தாண்டி நல்லா ஆடுறதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. உள்ள யாருக்குமே வெளியே என்ன நடக்க தெரியாது. இது எப்படி போர்ட்ரேட் ஆகிட்டு வருது தெரியாது. உள்ள நடக்கிறது அப்படியே வெளியே வருமானு கிடையாது. அது எடிட் பிளே. திவ்யா ஒரு வார்த்தை ஒன்று கேட்டாங்க, செம்ம வார்த்தை. எல்லாம் பண்ணிடுவாங்களாம், பேட் டச்சும்பாங்களாம். அப்போ நீ இடம் கொடுத்துருக்க, இடம் கொடுத்து அது மேபி லவ்வோ எனிதிங் ஒரு தின் லைன் கேட்டால் சொல்லுவா, ஒரு தின் லைன் சொல்கிறா, என்ன லைனோ தெரில போது. விஜய் சேதுபதி சார் கூட ஒரு சண்டை ஒன்று ஏற்பட்டுச்சுல்ல, அது ஃப்ரெண்டுங்கனால கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துட்டீங்களோ? ஃப்ரெண்டுலாம் அவர் எதுக்கு சேர் போட்டு கால் மேலே உட்காரணும், பேசுங்கிறீங்க, சண்டை போடுங்கிறீங்க. நான் தான் பண்ணேன், எங்கே பண்ணேன், எதுக்கு பண்ணேன், நான் என் கருத்தை சொல்லி தான் ஆகணும். நான் தப்பானாலும் நான் ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அது எதிர்த்து பேச கிடையாது, நான் கருத்தை பதிவு பண்ணேன். இவன் என்ன தான் பண்ணேன் எனக்கு புரியல. எனக்கு அந்த வீட்டில் யாரை பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னா கமருதீனை பார்க்க மட்டுமே தான் பாவமாக இருந்துச்சு. இப்போ ஒருவேளை வந்து பார்வதி வீட்டை வெளியே போயிட்டான்னா கமருதீன் தப்பிச்சாரு. எல்லாருமே பிரஜின் சாண்ட்ரா போக மாட்டாங்க பிரஜின் சாண்ட்ரா போவா என்ன சொல்லவே இல்லை. அவர்கிட்ட பிரஜின் வெளியே வந்துருங்க, எஸ் பிரஜின் அண்ணா போறீங்களா அண்ணா, அதுதான் பார்வதி. அடுத்து ஆதிரிக்கு ஒரு ரியாக்ஷனை பாத்தீங்களா, வெளியே வந்துட்டு 24 hours என்ன வாழ்க்கையை மாத்திட்டீங்க. ஆதிரி பண்றது நல்லது தாண்டி அவனை சாவடின்னு சொல்லி கொடுத்துட்டு போன மாதிரிதான் இருக்கு. அவன் ஏதோ இப்போ கூட ஏதோ டக்குன்னு சேரை விட்டு விட்டான். இப்போ நம்மகிட்ட யாராவது பண்ண நம்ம டென்ஷன் ஆகல, ஆனால் அவையே டென்ஷன் ஆக மாட்டேற. பார்த்தீங்களா, என்னமோ சிக்கியிருக்கு. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட பிரஜன் தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ப்ரோ, இப்போ பிக் பாஸ்குள்ளே வருவோம். பிரஜன் வெளில போனதுக்கு பிரஜனுக்கு தெரியாது நடக்கிறேன். அதிக காரணம் சாண்ட்ராங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அவங்க உள்ள எவிக்ட் ஆகி வெளியே சொன்னாங்களே, எவிக்ஷன் பிரஜன் வாங்க சேது வந்து கார்டு காமிச்சார். அதுக்கு முந்தின வாரம் நான் வண்டியில் போயிட்டு வந்துட்டேன். இதை விட ஒருத்தன் உள்ள ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமா? அந்த வீடு 2 வாட்டி கதவுலாம் திறக்காதுங்க சத்தியமா. ஆமாம், நான் வந்துட்டேன், என்னடா இது, ஓகே ஏதோ புதுதல் ஒரு விஷயம் ஆடி உஷாராரா என்னமோ தெரில, வந்துட்டேன். ஓகே, கேமை மாற்றணும், செமையாக ஆடணும். நம்ம ஏன் போனோம், எதுக்கு போனோம், நான் எல்லாரும் அப்போது என்ன நம்ம சாண்ட்ரா உட்காந்து கிச்சனில் பேசுகிறாங்க அழுதுட்டு. அதாவது நீ எதுக்கு எவிக்ட் ஆகி போகிறேன்றது நீ வெளியே போய் பார்க்கும் உனக்கு காரணம் புரியும். நான் உள்ளே நான் சொல்கிறேன், எந்த காரணமும் கிடையாது, எனக்கு தெரியும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயம் நினச்சி சொல்கிறாங்க. அது என்னன்னா, அந்த துண்டிக்கப்படும் நான் 2 கொடுத்தேன்ல, அது கொடுத்ததுக்கப்புறம் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்கள் வேறு மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சாங்க போல இருக்குது. இந்த திவ்யாவோட இஷ்யூ வந்துச்சுல, ஆமாம், இது நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப தலையில் போட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் அது கிடையாது. இப்போ கூட நான் வெளியே எவிக்ட் ஆகி நான் சந்தோஷமாக வந்து நான் படம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் ஏன் எவிக்ட் ஆனு எனக்கே தெரியாமல். ஆடியன்ஸுக்கும் தெரியல, ஆடியன்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க அன்ஃபேர் எவிக்ஷன். ஓகே, இட்ஸ் அ கேம், டிஆர்பியாக எடுத்துக்கோங்க. ஓகே, அதாவது அனுப்பக்கூடாத ஒரு ஆளாக வெளியே அனுப்பும்போது தான் அந்த ஷோ வேறு மாதிரி தெரியும். அப்போ தான் கேமை வேறு மாதிரி மாறும். ஓகே, அப்படின்னு எடுத்து எப்படி பிரவீன்ராஜ் அனுப்புனாங்களோ அதுமாரி உங்களை பிரவீன் போனது எனக்கு பெரிய ஷாக்கு. ஏங்க எனக்குலாம் நான் இது வரைக்கும் அதான் சொல்கிறேன்னா, ரிவ்யூ ஓகே, பட் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருத்தங்களோட ட்வீட் பண்ணுறதா இருக்கட்டும், பிரவீனுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டேன் நான். என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே யாரையாவது அனுப்பியிருக்கலாமே. இந்த மனுஷன் போராடணும்னு அதான் ஜெயிக்கணும்னு வந்து உட்காந்துருக்கான், இவனை போய் அமைச்சு விட்டீங்களே. அந்த ஒரு வழி இருந்துச்சு பிரவீனு போகும்போது. சேம் அதே நீங்கள் போகும்போது அன்ஃபேர் எவிக்ஷனுங்கிற ஒரு விஷயம் அதிகமாக எல்லோரும் சொல்லப்பட்டாங்கல்ல. அது வந்து அது தெரில, அது அதான் சொல்கிறேன், ஒருத்தன் ஆடலை அமைதியாக உட்காந்துருக்கேன். அதான் நான் வரும் முன்னாடி ஒரு 10 பீஸ் உள்ளே இருக்குங்க, 10 பேர் உள்ளே இப்போ இருந்துருக்காங்க ஆக்சுவலாக. பட் அது கோவம் கிடையாது. பட் அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன தான் பண்ண முடியும்? அப்போ இந்த கேமில் ஓட்டிங் எல்லாம் தாண்டி நல்லா ஆடுறதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரியாது. அது கேமாக பார்த்துக்கிட்டா ஓகே, அது அவங்க ஸ்ட்ராட்டஜி கேமாக இருந்துட்டு போட்டோம். இந்த சீசனில் உள்ளே போயிட்டு டைட்டில் அடிக்கிறத தாண்டி நல்ல பேரோட எவன் உசுரோட வெளியே வரான்றது அவன் தான் ரியல் வின்னர். அந்த இடத்த நான் வந்து நிறைய பேர்கிட்ட நான் காப்பாற்றப்பட்டிருக்கேன். நல்ல பேரில் நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ நீங்கள் போனதே இந்த சீசனில் தப்பு, ஆனால் உள்ளே போய் வெளியே வந்ததுக்கு நல்ல பேரோட வர்றதுன்றது ரொம்ப இது. அப்போ இப்போ திருப்பி நான் ஃபேமிலி ஒன்று போனோன்னே நான் ஒரு விஷயம் சாண்ட்ராக்கு ஒரு விஷயம் புரிய வச்சேன், நடந்த விஷயம்னா உள்ள யாருக்குமே வெளியே என்ன நடக்க தெரியாது. இது எப்படி போர்ட்ரேட் ஆகிட்டு வருது தெரியாது. உள்ள நடக்கிறது அப்படியே வெளியே வருமானு கிடையாது. அது எடிட் பிளே. அதுதான் கேம் பிக் பாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லவனாக தான், செகண்ட் ஹாஃபில் கெட்டவனாக இருப்பான், கெட்டவனாக இருந்தால் நல்லவனாக மாறுவான். ஆமாம், ஆனால் அது அனைத்துமே கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் பிஹேவ் பண்ணுற பொறுத்த இருக்குது. ஆனால் அவ்வளோ கேமரா மாதிரி நம்ம பல விஷயங்கள் பண்ணுவோம், நமக்கு தெரியாது.
அதுதான் அந்த கேம். ஸோ அது நகர்ந்து தெரிஞ்சு கடந்து போயிடணும், அவ்வளோதான். உண்மை இதுதான். ஏன்னா நீங்கள் திரும்பி போனீங்களே ஃபேமிலி ரவுண்டில், அப்போ ஆக்சுவலாக கனிக்கிட்ட போய் சாரி கேட்டிங்களே, செம மேட்ரு அது. சீரியஸாகவே செம மேட்ரு. அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு தெரியல, பட் ஆனால் வெளிலேருந்து பார்த்தவங்களுக்கு தேடையில் ஒரு விஷயம் ஒரு தெரிஞ்சிருக்கும். சாரி, அவங்க ஏதோ தெரியாமல் பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க, தப்பு எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஐயோ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை சரி ஏதோ இருக்கும், பட் இருந்தாலும் நான் கேட்கணும் இல்லையா, சத்தியம். ஐயோ நீங்கள் எங்கே அதெல்லாம் வேணாம். அதுதான் நான் அந்த எபிசோடை வந்து சேது சார் பேசிட்டு போது இவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் முடிவில் நீங்கள் கேட்குறது நல்லா கரெக்டாக இருந்திருக்கணும். அவங்க உணர்ந்துட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல இப்போ ஒருவேளை எனக்கு வந்து உங்களை பிடிக்கல, சதீஷை பிடிக்கல அப்படின்னு நினைக்கும்போது, சதீஷ் நல்லது பண்ணாலும் கெடுதல் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. சும்மா ஒரு ட்ரிகர் பண்ண கிடச்சா போதும். அந்த இடத்துல ஃபேமிலி ரவுண்டு வரும்போது சொல்லி இவங்களும் வினோத் உட்காந்து பாட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது இவங்க எல்லாருமே உட்காந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்போது இவங்களுக்கு என்ன, ஐயோ இதில் மிஸ் ஆயிருமோ, அப்போது கணிக்கு இவங்களுக்கு சின்ன விஷயந்தான், ஒன்றுமே இல்லை, அது அங்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. அதான் எனக்கு புரிஞ்சிச்சு. திவ்யா விஷயத்தில் நடந்துச்சு. ஆமாம், அந்த கபோர்ட் மேட்டரில் கூட ஒரு பெயினில் இருக்கும்போது திவ்யா அது பண்ணிடக்கூடாது, அது வாண்டடாக பண்ணலை. ஆமாம், அது அங்கே அந்த ப்ளே நடந்துச்சு, அதுதான் அந்த ப்ளே. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அந்த அளவுக்கு எமோஷன் ஆகுனாங்கிறத தாண்டி கூட இருக்கிறவங்க ஏற்றி விட்டா. டு பி ஹானஸ்ட் என்னன்னா, திவ்யா அழுகுறாங்க லிட்டரலாக. என்னன்னா, ஏன் நீங்கள் பேசலன்னு தெரியல, பட் ஆனால் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நாமினேட்டிவே பண்ணுறாங்க. ஆனால் கூட இருக்கிற பார்வதி இல்லை இருந்தாலும் வந்திருக்கணும்ல, உட்கார்ந்து வந்திருக்கணும்ல. அதுதான் சொல்கிறேன். நான் உள்ளே போய் சொன்னேன் ஒரே விஷயந்தான், பார்வதி கிட்ட கொஞ்சம் உஷாராரு. ஆனால் நான் சொல்லவே வேண்டாம், அவ என்ன சொல்கிறேன், சாண்ட்ரா செம்ம பிரில்லியன்ட்டுங்க, சரியான பிரில்லியன்ட் பிளேயர். ஆனால் இப்போ நான் போனது ஏற்றுக்க முடியல, அவே ஆகிட்டாங்கல்ல. அவங்க உலகம் குழந்தை நானாக இருக்கும்போது நான் ஜெயிக்க வரும்போது சம்மந்தப்பட்ட நான் உள்ளேருந்து அவள் வெளியே போய் தான் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் என்ன தூக்கிட்டாங்கல்ல, அதுதானே கேம் அதுதானே. ஆமாம், நான் இருந்தால் சண்டை போடுவேன். 2 கப்பல் உள்ளே போகிறாங்க, ஒன்று உள்ளே போய் குடும்ப சண்டையை உருவாக்க போகிறாங்க. சீரியஸாக இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, என்னடா ஒரு கப்பல் உள்ளே போகிறாங்க, ரைட்டு உள்ளே போயிட்டு குடும்ப சண்டையை பேசிக்க போகிறாங்க போல, ஆனால் ஏன்டா இந்த கப்பல் அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் தெளிவாக உங்களை சரி எனக்கு எவிக்ட்னு சொல்லும்போது எனக்கு கிளியர் ஆகிடுச்சு என்னவா இருக்கும். இதுக்கு ரீசன்லாம் சொல்லவே வேண்டாம். ஓகே, அண்டர்ஸ்டுட். நம்ம இப்போ வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு நான் ஆன கேமில் எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட். அது அந்த ஸ்டேஜில் போகும்போது மக்கள் கை தட்டினாங்க. அப்போவும் நீங்கள் எவிக்டாக வெளியே வந்தீங்க தெரியுமா, ஏதாவது காரணம் உங்களுக்கு தெரியுமா, என்ன உங்களுக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்து கேள்வி வரவே இல்லைங்க. அது எல்லாருக்கும் கேட்பாங்க. அந்த இடத்துல சேது கேட்பார், நீங்கள் நல்ல பீரியட வெளியே வந்திருக்கீங்க. அப்போது அந்த இடத்த நான் வந்து அப்படியே ஒரு ஃபன் மொமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு அதுதான் தேவை. நான் உடையக்கூடாது, நான் உடஞ்சா அவங்க இன்னும் உடைவாங்க. ஸோ நான் உள்ளே போய் ஃபேமிலி ரவுண்டில் சொன்னது அதே தான். திவ்யாவை நீ ஏதோ ஒரு இடத்துல தெரியாமல் யோசிச்சுட்டேன், அவள் திவ்யா தப்பு பண்ணல உண்மையில. அப்போ சாண்ட்ரா சொன்னது, திவ்யா தப்பு பண்ண நான் சொல்லவே இல்லை, நான் ரொம்ப பிளாங்க் அவுட் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த வார்த்தை திவ்யாட்ட சொல்லியிருப்பாங்க, சாரி திவ்யா, அந்த ஜெயில் விஷயம் கூட எனக்கு புரியுது, ரொம்ப அவே ஆகிட்டேன், கண்ணிக்கிட்ட தான் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சாரி கேட்டு நவுந்து போகிறது தவறான விஷயம் கிடையாது. ஆனால் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, அங்கே அக்செப்டன்ஸாக கடந்து போயிடணும். அது நான் போய் பண்ணேன். அடுத்த நாளே அவங்க கேமை மாற்றிக்கிட்டாங்க. அடுத்த நாளே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். குழந்தையும் பார்த்துட்டாங்க, அவங்க ஹாப்பி. அதுதான் ஒரு மாற்றம் தேவை. ஸோ நான் கரெக்டாக போய் ஒரு விஷயத்த பப்ளிக் என்ன நினச்சாலும் அதை போய் அதுதான் நான் கன்வே பண்ண நினச்சேன், நான் போய் கன்வே பண்ணிட்டேன். கரெக்ட். எனக்கு என்னென்னா, பார்வதி கூட யார் இருந்தாலுமே காலி தான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு எங்கே ஷாக் ஆனிச்சுன்னா, என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த பாத்துவேக்குள்ளே போன மாரி ஆயிடுச்சு எனக்கு. இல்லை, அதான் நான் சொன்னேன், அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. உள்ளே வந்து போனால் அவங்க ஒரு அன்பு கேங்னு ஒரு கேங் இருந்துச்சு. அந்த கேங் இப்போ இருக்கு. அந்த அன்புல பூ இல்லை ஒரு ஆள் போயிட்டாரு. ஆமாம், அவருக்கே தெரியும். அப்போது உள்ளே போய் கணிக்கிட்டே சொன்னேன், உங்களுக்கு அன்பு கேங் யார் அது, சபரி, விக்ரம், எஃப்ஜே, இது ஏன்னா இவங்கெல்லாம் கேங்காக தான் இருந்தாங்க. சபரி கொஞ்சம் அவாய்ட் ஆகிட்டார், எஃப்ஜே வெளியே போயிட்டான், இப்போ மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் அந்த ஷேடோ கேம் ஆடிட்டு இருக்கீங்க. 5-6 பேரில் இந்த 6 பேர் ஆளுக்கு 2 ஓட்டு, 12 பேர். ஆப்போசிட்டில் இருக்கிற 12 பேர் நம்ம காலி பண்ணிடுவோம், நம்ம அப்படியே ஃபைனல்ஸ் வந்துடுவோம். அதுக்கு நம்ம மாற்றி குத்திக்கலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ நீங்கள் ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகி ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அப்போ நாங்கள் வைல்ட் கார்டாக உள்ளே வந்துட்டு நாங்கள் 3 பேருமே உங்களுக்கு கேங்காக இருந்தால் 3:80 3:20 கூட வச்சுக்கலாம். அது அப்படி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதுதான் சொல்லுவாங்க, அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே பார்வதி வந்து உள்ளே பூந்தானா, பார்வதி தான் வந்திருக்கா வாலண்டியராக. வெளியே நானும் கமருதீனில் எப்படி ஃபோக்கஸ் ஆச்சுன்னா, அவங்க உள்ள கையில் சில விஷயங்கள் எழுதி காமிச்சிருப்பாங்க. அது கூட நான் கமருதீன் சொன்னேன். ஏன்னா ஒரு ஆள் கமருதீன் நான் படம் பண்ணுற செட்டுக்கு வந்தான் ஒரு பையன், ஒரு ஆள் எனக்கு தெரியும். டே தப்பாக வெளியே ஃபோக்கஸ் ஆகுதுடா, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். அப்படியே நான் என்னென்ன வந்துச்சு, டே நீ எழுதின வரைக்கும் வந்துச்சுடா,
ஐயோ! அப்போ அவன் கொஞ்சம் தெளிவாக விஷயத்தை ரிசீவ் பண்ணிட்டான். ஆனால் யூஸில் வச்சவங்கள திரும்ப திரும்ப வந்து அவன் மூலமாக தான் ஆட்டோமேட்டிக்காக மாறுறான். அது வந்து கமருதீனோட விஷயம் கிடையாது. ஆனால் பார்வதி வந்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு எவ்வளோ வாட்டம் அந்த ஸ்ட்ராட்டஜி போகும். அதுலேயே லவ் ட்ராக்கை கொண்டு போகலாம் ட்ரை பண்ணான். ஆனால் அவன் வந்து அந்த பெட்ரூமில் நான் இங்கே இருப்பேன், திவ்யா இருப்பேன், சாண்ட்ரா கிட்ட பார்வதி கேட்டுட்ருக்கா. ஆமாம். அப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இல்லடி இப்படி தப்பாயிரும், உங்கள் அம்மா தப்பாக எடுத்தோம். அப்படியா? இல்லடி நான் அம்மா கிட்ட மறுநாள் காலையில் இந்த பால் அப்படியே அந்த ஸ்பின்னை போட்டுட்டு எங்கள் அம்மா கிட்ட எனக்கு தெரியும் நான் எப்படி பார்த்துட்டு வருதுன்னு, அதை நீங்கள் சொல்ல வேண்டாம். எனக்கெல்லாம் செம்ம டென்ஷன் நினச்சப்போ. அப்போ அவங்களும் சொல்கிறாங்களே, அவங்களும் சொன்னாங்க, ஏங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தப்பாக இருமா பேக் ஃபயர் ஆகும் தானே சொன்னம்மா, சரி அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஸோ இப்படி பண்ணுற பார்வதி எந்த அளவில் நான் பண்ணுவாங்களே, அவங்க தான் வாழ்ந்து. அப்போ என்ன சொல்லிக்காங்கன்னா அவங்களே கமருதீன் சொல்லியிருக்காங்க, அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தோடனே ஒரு கிளி கிழிச்சாங்க எல்லாரையும் போட்டுட்டு. ஓகே, நம்ம எடுத்தோடனே அவங்களுக்கு நம்ம கேம் பார்த்துட்டு வராங்க, நம்ம அவையவாக இருக்க வேண்டாம், அவங்க கூடயே நின்றுட்டு நம்ம அப்படி போகலான்றதான். ஸோ இப்படி கூடயே வந்து நிற்கும்போது இப்போ ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியும். அவளாக வந்து ஜாயின் பண்ணி கூடயே இருக்கும்போது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றாயிட்டான்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் அங்கே நடந்தது தவிர்த்து. ஆனால் உள்ளே போனால் முதல் சண்டே எனக்கும் வாட்டர் மெலனுக்கும் பார்வதி தான் கை வச்சு. ஆமாம் 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 ஆமாம். ஸோ அப்போ வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறம் வந்து நான் அதை பண்ணிடக்கூடாதுல்ல. ஆக்சுவலாக டீமில் அவளாக வாழ்ந்துற வந்ததுன்னா சேஃபாக ஆட வந்தால் உள்ளே வந்து ஒரு டீமாக வந்தது. அதுதான் அவள் கேம் பாயிண்ட்டு. ஆமாம். ஏன்னா எங்களுக்கு எந்த வகையில் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னடா இந்த டீமை காலி பண்ண வரேன்னு சொல்லிட்டு அந்த டீமில் போயிட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்களே பார்க்குறது அவங்களை அப்படி தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக எல்லா வாட்டியும் வந்து உட்காருது, சாப்பிட்றது, பேசுறது, நாமினேஷனில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி. ஆமாம், அதுதான் ஷாக் இன்னுமே. ஆமாம், அது என்னன்னா அது வந்து ஓப்பன் நாமினேஷன். ஓப்பன் நாமினேஷன். அது என்ன தப்பு நடந்து அந்த தப்பை ஸ்டார்ட் பண்ணது சுபிக்ஷா. கிச்சனில் சொல்லி பாருப்பா எனக்கு 2 ஓட்டு உஞ்சு மக்களே, ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா தயவு செய்து 2 ஓட்டு மேலே யாரும் போட்டுறாடா, எல்லாத்தையும் ஈர்த்து கொண்டு வந்துருங்கடான்னு சொல்லி அவள் ஆரம்பிச்சு விட்டா. ஆனால் இதுக்கு இந்த பக்கத்தில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னதான் தெரிஞ்சிச்சு வெளில. அதான் அது சரி தெரியும்ன்ற தெரியுமா, நம்ம ஆர்டிஸ்ட் தானே, கேமரா தெரியுங்கள. சரி நீங்களும் ஒரு விஷயமா பிளான் பண்ணுறீங்க, அப்போ அந்த பிளானிங் பண்ணுறது தவறாக தெரியல, ஆனால் பிளானிங் செய்த கூட்டணி தவறு. அதுதாங்க உடனே ஓகே இதெல்லாம் கூட ஓகே ப்ரோ, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 3 வாரமாக ஒருத்தன் ஆடிட்டு இருக்கான், நல்லா ஆடிட்டு இருக்கான், நாமினி கொடுத்துட்டு டீமே காப்பாற்றி விட்டான். ஒருவேளை நான் அந்த நெக்லஸ் எடுத்துக்கலன்னா நாங்களாம் டைரக்ட் நாமினில. ஆமாம். அப்போ இது எந்த இடத்துல எடுத்துக்கிறது? அதுதான் கேம். உண்மை தான். அந்த இடத்துல ஆக்சுவலாக திவ்யா செம்மையாக சண்டை போட்டாங்க. நியாயப்படி பார்த்தா சுபிக்ஷா இங்கே இருக்கவே கூடாது ஜெயிலு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக கேட்டாங்க. ஏன்னா அந்த புள்ள இல்லைன்னா இந்நேரம் நீங்களாம் ஜெயிச்சிருக்கவே முடியாது, அவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி உள்ளே அழைச்சிட்டு உட்கார வச்சிட்டீங்க, ஜெயிலு உள்ளே போட்டிங்கல்ல அப்படின்னாங்க. நிறைய விஷயத்தில் திவ்யா பேசுறது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. எனக்கு எங்கே வந்து பிரச்சனை இல்லைன்னா கூட பிரச்சனையாக மாறுறதுக்கு எங்கே ஆரம்பிக்குதுன்னா பார்வதி உள்ளே வரும்போது தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அங்கே அந்த அட்மாஸ்பியரே அப்படி இருக்குமா, எப்படி இருக்கும்? இல்லை, அங்கே அந்த வீடே அப்படி தான். அந்த வீடு அப்படி தான். இவன் வந்து பேசிட்டு போவா, பட் இவன் என்ன பண்ணுவான் நம்ம நல்லா தெரியும். ஆனால் நம்ம ஏதோ ஒரு மூடில் இருப்போம், அந்த மூடில் ஏதோ வந்து பேசுவோம். ஆனால் அவள் ஏற்றி விடுறாள் இல்லையா, க்ளீனாக தெரியும். ஆனால் சில இடத்துல இப்போ நான் வீட்டான வந்து போய் வந்துட்டு சரி கவலைப்படாத ஒன்றும் பிரச்சனை. அதாவது நம்ம ஒரு டவுனில் இருக்கும்போது நம்மகிட்ட யாரும் வந்து பேசும்போது நம்ம டக்குன்னு அவங்ககிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் ஆயிரும். ஆமாம், அது நெகட்டிவாக பாசிட்டிவாக. ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஐயோ ஒன்றாயிட்டாங்க, ஆடியன்ஸ் இவ்வளோ பிடிக்கல, அது ஒன்றாகிறது கிடையாது. சரி ஒரு சும்மா ஒரு தோல் தேவைப்பட்டிருக்கு. நான் போய் அவர்கிட்ட சொன்னேன் சாண்ட்ரா, எனக்கு அவளை பற்றி தெரியாதா, ஆனால் நான் டவுன் ஆக்கும்போது அவன் வந்து என்கிட்ட பேசினான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அவள் டவுன் ஆக்கும்போது திவ்யா ஃப்ரெண்டாக தான், திவ்யா கிட்ட தான் ஒன்றா இருந்திருப்பா. அப்போ அந்த கேம் அங்கே நடந்திருக்காதுல்ல, இவங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் வந்திருக்காதுல்ல, திவ்யா இடம் கொடுக்கலாம், இது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஒரு விஷயம் நடந்திருக்காதுல்ல, அது அவ்வளோதான். அது கேம். இன்னைக்கு காலம்புற கூட சண்டை தெரியுமா, பார்த்தீங்களா நீங்கள்? கமருதீன் கூட சாண்ட்ராவுக்கும் பார்வதிக்கும். அப்படியா? ஆமாம், சூப்பரு. காலம்புரை அவங்க ஏதோ வெசல் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்வதி ஏதோ ஒன்று கேட்டாங்க, என்ன மேட்ருன்னு தெரில, நான் பாயிலேருந்து தான் பார்த்தேன். இல்லை நான் சொல்கிறேன், எனக்கு அப்படி எனக்கு தோணாது. ஆமாம் உங்களுக்கு தான் தோணாதே. 2 பேருக்கும் அது காலம்புரை லைட்டாக ஆரம்பித்தாங்க. அது இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக 1 ஹவரில் பார்த்தா என்னன்னு தெரியும். இல்லை அதான் சொன்னேன்னா, யார் சண்டை போடுறதுன்ற அந்த வீட்டுக்குள்ளே எல்லா ஆங்கிளும் நீங்கள் இருக்கணும், நியாயமாக ஒரு பக்கம் நிற்கணும். இந்த ஃப்ரெண்டே தப்பு பண்ணாலும் தப்பு தான். நான் சொன்னேன் பார்வதி சில விஷயங்கள் இப்படி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்னன்னா அவங்க ஃபேமிலி ஒன்று வரப்போதில்ல, இப்போ அதே அந்த பயத்தில் உட்காந்துட்டு இருக்கா. இல்லை எனக்கு அதுவுமே எனக்கு வந்து கேமிங் பிளான் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா தெரியல, மேபி எப்படி வேணால் மாறலாம். ஒன்று அவங்க வீட்டிலேருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒன்று தோணுது.
இல்ல பாசிபிள் இருக்கு. ஆனால் 24 ஹவர்ஸ் வரமாட்டேன்னு சொல்கிறது. ஆமாம், நடந்த விஷயம்லாம் பார்த்தா ஆக்சுவல் கணக்குப்படி பார்த்தா அவன் வரக்கூடாது. இவ்வளோ விஷயத்தில் இது எப்படி திவ்யா ஒரு வார்த்தை ஒன்று கேட்டாங்க, செம்ம வார்த்தை. என்னன்னா எல்லாம் பண்ணிடுவாங்களாம், பேட் டச் பேட் டச்சும்பாங்களாம். ஏன் பேட் டச்னா அப்பயே சப்புன்னு அறைய வேண்டியது தானே? இல்லை, ஆக்சுவலாக அதுதான் திவ்யாவும் சாண்ட்ரா நானும் உட்காரும்போது அது ஒரு மாதிரி அது அவனுக்கே தப்பாச்சு. பேட் டச்னா ஒருத்தன் பெர்மிஷன், அது அந்த வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை. பேட் டச்னா பெர்மிஷன்லாம் போய் தடுறான் ஒரு விஷயம், ஏதோ டச் பண்ணுறது. அப்போ நீ இடம் கொடுத்துருக்க, இடம் கொடுத்து அது மேபி லவ்வோ எனிதிங், ஒரு தின் லைன் கேட்டால் சொல்லுவா, ஒரு தின் லைன் சொல்கிறா, என்ன லைனோ தெரியல. அந்த தின் லைனை போட்டது யாரு? அதான் அந்த தின் லைனை போட்டு அது கமருதனே கேட்டான். தின் லைன் போட்டு எல்லாமே கரெக்டு. பட் அது நீ வந்து அந்த இடத்துல பேசும்போது ஒன்றும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். பேசும்போதெல்லாம் பேசுகிறேன். ஆனால் என்னைக்கே அந்த விஷுவலில் பார்வதி கமருதன் போய் அவள் கை பிடிச்சிடுது பார்த்துருக்கீங்களா? ஃபுல் நாள் இருக்காது. ஸோ இவ சைட்லேருந்து தான் அந்த விஷயங்கள் போகும். ஸோ இது ஒரு கேம் பிளானாக இருக்கிற அவள் வந்து சண்டை போடுற ஒரு இடத்துல வச்சு அது ரொம்ப ட்ரை ஆகி போயிடுச்சு. இப்போ இப்படி மூவ் பண்ணலான்ற இந்த 2 வாரத்தில் அதுவும் பண்ண முடியாது. கரெக்ட். அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆமாம், அவனுக்கு நல்லா தெரியும். இப்போ மேபி அவன் தப்பாக இருந்தானா வெளியே பப்ளிக் சொல்லுவாங்களே. ஆமாம். ஆக்சுவலி சொல்ல போனால் இப்போ வந்து கமருதீன் கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டு இருக்காப்புல. சொன்னேன் நான் உள்ளே போனேன்னு வந்து கேட்டேன், ஆனால் எப்படி நான் வெளியே இருக்கேன் இல்லைடா, நான் எதுவும் சொல்லக்கூடாது. பட் இப்போ நீ ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு பார்த்தியா, இதை புட்டிச்சிக்கோ, சேர்ந்துடாத. எனக்கு பாவமாக இருக்குங்க அவரை பார்க்கும்போது. என்ன பண்ணுறது? ஆனால் நான் சொன்னேன், இது நீ கரெக்டாக பிடிச்சோன்னா நீ டாப் 5டா எழுதி வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். பட் வெளியே தான் அது எப்படி கொண்டு போக போகிறான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு. எனக்கு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, சாண்ட்ரா வெளில வந்துட்டாங்க, பட் இன்னும் பழைய சாண்ட்ராவாக வரணும். அதான் இந்த கேம் ஓவர் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் வீக்கில்? அப்பா நான் தான் சொல்லிட்டு வந்தேன், முதல் வாரத்தில் நீ ஒரு கேம் ப்ளே பண்ண, அது எனக்கே அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஹோட்டல் டாஸ்கில். ஸோ அது நான் உனக்கு உறுதுணையாக இருந்தேன் ஒரு 20% மட்டும்தான். ஏன்னா நான் ஒருவேளை 50-50 எடுத்திருந்தா கூட இது ஒரு 2 பேர் சேர்ந்து ஆடுற கேம் தருவாங்க. நான் வந்து வண்டி அடித்த ஸ்ரீமன் மாதிரி ஓரமாக இருந்திருந்தேன். நான் வரவே இல்லை. ஏன்னா நானும் சொன்னேன், பாருங்கள் பார்த்துக்கோங்கப்பா, பிரச்சனைலாம் பார்த்து அப்படியே போய் நின்ட்டேன். அப்போ சந்தேகம் வராது என் மேலே. இல்லை 2 பேர் சேர்ந்து ஒரு டாஸ்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிப்பாங்க. அந்த சாண்ட்ராவை இந்த 2 வாரத்தில் பார்த்தாகணும்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நீங்கள் சேர்ந்து விளாட்லன்னு சொல்கிறீங்கல்ல, அதை சொல்கிறதுனாலேயே எங்கள் பிரச்சனை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை எனக்கு தான் இப்போ அந்த வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அந்த கிராசரி இடத்துல ஓரமாக உட்காருவோம். நைட்டு உட்காந்து நாங்கள் பேசுறது கேம் பிளான் கிடையாது. இன்னைக்கு ஸ்கூல் போயிருப்பாங்களா, இங்கே மழை பெய்யுதே, சாப்பிட்ருப்பாங்களா, இதெல்லாம் வந்திருக்கோம். வெளியே இருந்து பார்க்க 2 பேர் ஏதோ பிளான் பண்ணுறாங்க, என்னன்னு தெரில, என்னமோ ஆடுற. அப்படி 2 பேர் சேர்ந்து, ஆக்சுவலாக இதில் 2 பேர் சேர்ந்து ஆடுறவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரே விஷயம்னா, அவங்களுக்கு கிடச்ச ஃப்ரீ நாமினி பர்சன் கொடுத்தாங்க. அப்போ கொடுத்தவொன்னே அக்செப்ட் பண்ணல. நான் என்ன சொன்னேன், எனக்கு வேணாம், நீ பார்த்துக்கலாம். இல்லை நான் அந்த கேம் ஆடிட்டேன், நம்ம 2 பேர் சேர்ந்து வந்துட்டோம்ல, கன்ஃபார்மாக நம்மளை என்ன பண்ண முடியாது, உங்களை கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் தான் ட்ரை பண்ணாங்க. நான் கேம் ஆடினதுக்கு தனியாக ஆடினதுக்கு அப்புறம் தான் நம்ப ஆரம்பித்தாங்க. அது கண்டிப்பாக இருக்கும்ல. ஏங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்னென்னா, தனியாக உட்காந்து பேச தப்பு கிடையாது. ஏங்க புருஷன் முன்னாடி அமைச்சிருக்கீங்கன்னா தனியாக உட்காந்து பேசாதே. அப்படியே கப்பல் தானுங்க. இல்லை எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு ஒரு அங்கே ஒரு கேஸ் ஏற்படுத்தலை, நான் உடன்படல. ஓகே, விக்ரம் சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எமோஷனல் பாண்டிங் உங்களுக்கு இருக்குது, அது தாராளமாக அது பெரிய ஒரு ப்ளஸ், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் 2 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்கன்னு ஒரு விமர்சனத்தை உள்ள வச்சு சேர்ந்து ஆடுறேன். நான் அப்புறம் ஒரு கட்டத்தில் டிசைட் பண்ணிட்டோம், சரி நம்ம சேர்ந்து ஆடுவோம். என்ன தப்புன்னு கேட்குறேன். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஆடினா ஒரு பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அதை சொல்லவே இல்லை சார், நிறைய விஷயத்த வெறும் குறைகளை மட்டுமே பேசிட்டோம்ல. இல்லை நான் சொன்னேன், சரி 2 பேர் சேர்ந்து ஆடுவோம், என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் உங்களால், 2 பேர் குத்துவீங்க ஓட்டு பரவாயில்ல. ஆனால் எல்லா 15 வாரமும் வந்தவன் பெரிய ஆள் தான், போயிட்டு நான் பப்ளிக் சந்திச்சு வெளியே வரேன்ல. ஆமாம், அந்த ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணோம். என்ன ஆடினாலும் நீங்கள் ஒன்றும் ஆடுறேன்னு சொல்லிட்டு, அப்போ ஏன் உங்களுக்காக தான் அந்த ரெட்டே கொடுக்குறேன் சொல்லி கொடுத்தா என் கேமை மாற்றுறேன். அது அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அது என்னடா இது மோர் அஃபெண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் கேம் தான். ஆனால் அதை நான் ரெட்டு கொடுக்கும்போது அது எவ்வளோ சீரியஸான விஷயம். விஜய் சேதுபதி பாரு ரெட்டு கொடுக்க போகிறேன் இவன் இப்படி தான் அடப்பாவி. அது அவங்களுக்கு என்னென்னா, அது நான் ஒரு கேம் ஆடுறேன்னு நினச்சிட்டாங்க. அதில் 4 நாள் நாங்கள் ஒன்றும் பேசலையே. கரெக்ட். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னனால ஃபஸ்ட்டு வந்து அந்த ராஜ்யமில் இருக்கும்போது பண்ண பர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இங்கே 3ஆம் பிறை அது பயங்கரமான விஷயம், நல்ல ஒரு அப்ரிஷியேட் வந்துருக்கும்ல அதுக்கு. ஏன்னா பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா லைக் இதுதான் என் பிரச்சனை, அந்த ஆள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாருங்கிறத இதில் பார்த்து தெரிஞ்சுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா, இவங்க எல்லாரையும் உட்காந்து அந்த வீட்டில் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒருத்தர் பிடிக்காம போகும். இவங்களெல்லாம் சேர்த்து உட்கார வைக்கிறது இருக்குல்ல, ரொம்ப பாடு.
சத்தியமாங்க. நான் சொன்னேன் வினோத் தான் சொல்லணும், வினோத் ப்ரோ இப்படி வைக்கிறோம், ட்ரெயின் வருது செப்ப பண்ணுங்க, இல்லை உட்கார வச்சாச்சு. இவங்களை உட்கார வச்சோன்னே அடுத்த டாஸ்க் இதை சொல்லுவாங்க, பயமாக இருக்குது எனக்கு. இது நடக்கும் சில டைம். நீங்கள் சாப்பாடு சமைச்சு வச்சுருங்க, சாப்பிட பார்ப்பீங்க, டாஸ்க் சொல்லிடுவாங்க. பிக் பாஸும் பொறுத்துட்டாரு, ஏதோ பண்ணுறான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் பண்ணி முடிக்கிற டைம்னா அதிகமாக பேசக்கூடாது, பேசாமல் நடித்து காட்டணும். இது எவ்வளோ தூரம் வெளியே போக போகுதுன்னு தெரியாது எனக்கு. ஆனால் வெளியே போச்சு, சூப்பராக போச்சு, கன்வே ஆச்சு. ஓகே, இவன் நல்ல ஒரு ஆர்டிஸ்டா, அது ப்ரூவ் பண்ணணுன்றக்கா ஒரு விஷயம் எடுத்தது தான். இது கமல் சாருக்கு விஜய் டிவியில் நான் கமல் சார் 16 ஒரு ஷோ வந்துச்சு. அப்போ கமல் சார் ட்ரிபியூட்டை நான் பண்ணி முயற்சி பண்ணேன். அந்த முயற்சி திருப்பி இங்கே எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நைஸ் நைஸ் நைஸ். விஜய் சேதுபதி சார் கூட ஒரு சண்டை ஒன்று ஏற்பட்டுச்சுல்ல, அது ஃப்ரெண்டுங்கனால கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துட்டீங்களோ? ஐயோ சத்தியமாக கிடையாது. அப்பலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் திருப்பி என்னை வந்து என்ன உட்காந்து ஃப்ரெண்டுலாம் அவர் எதுக்கு சேர் போட்டு கால் மேலே உட்காந்து. ஆனால் இன்னொன்று ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில், 2 பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம். ஒன்று வந்து அந்த ஆள் கெட்டதானையா கேட்டான், என்ன ஒன்று பேசுங்கிறீங்க, சண்டை போடுங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒன்று பேசினாங்க. அதே சமயம் சண்டையும் போட்டிருக்கீங்க. இல்லை நான் என்னென்னா முள்ள பொம்முடே சேது சொன்னார், இல்லை மச்சான், இல்லை அதான் அந்த 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 இடத்துல அவ்வளோ நாள் நடித்து வந்து அந்த மச்சான்ற வார்த்தை அவர் சொல்லுவாரான்னு சொன்ன சான்றா கிட்ட சபாநாயகம் இருக்குது. அவர் சொன்னான்னா நான் சொல்லலாம். அப்போ இன்ட்ரடே சொன்னேன், என் மச்சான் இப்போ நண்பன் வருவான் பாரு அப்படி சொல்லும்போது சூப்பரா. அப்போ நான் சார் தான் கூப்பிட்டேன், இல்லை மச்சான் நான் உள்ளே போவேன், அது நான் வந்து உள்ளே வேறு மாதிரி பேசுவேன், ஷோ முடிச்சோன்னா வேறு மாதிரி மச்சான். சரி சார் தான் சொன்னேன். ஸோ அது ஸ்டேஜ் வந்தப்போ தான் அது பிரேக் ஆகி தான் நாங்கள் இப்படி இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல 1 hour ஷோவில் ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கும்போது அவருக்கு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். ஒரு ஆங்கர் எனக்கு தெரியும், அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்ல. அப்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி வச்சு நான் யூஸ் பண்ண வார்த்தையை. அப்போ நான் வந்து அது டினை பண்ணவே இல்லை. நான் தான் பண்ணேன், எங்கே பண்ணேன், எதுக்கு பண்ணேன், நான் என் கருத்தை சொல்லி தான் ஆகணும். இல்லைனா அங்கே கொடுக்கப்பட்ட டைம் இல்லைனா நான் தப்பாயிடுவேன். நான் தப்பானாலும் நான் ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அது எதிர்த்து பேச கிடையாது, நான் கருத்தை பதிவு பண்ணேன். ஓகே, அப்போ பேச விட மாட்டேங்க, இவன் என்ன தான் பண்ணேன் எனக்கு புரியலையே, அப்படி தான் கேட்டேன். அப்பா அது வந்து மேபி அது கொஞ்சம் வாய்ஸை கொஞ்சம் ரேஸ் பண்ணும்போது அந்த டோன் வந்து ஒருவேளை அவர் எதிர்த்து பேசுகிற மாதிரி தோணிக்குமான்னு தெரில. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, விஜய் சேதுபதி உங்கள் நண்பர்னால நீங்கள் சொல்லிட்டீங்க போல, இது கமல் சாரா? நான் சார் கமல் சாரோ சல்மானோ நாகார்ஜுன சார் யாராக இருந்தாலும் இன்றைக்கி என்ன விஷயத்தை நான் கரெக்டாக நான் தப்பு பண்ணணும்னு நான் ப்ரூவ் பண்ணணும். அங்கே என் இண்டிவிஜுவல் கேம் கேரக்டர் தப்பாயிரும்ல, அது யாராக இருந்தாலும் நான் கேட்பேன். அது நான் கேட்பேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் இன்றைக்கி அது தப்புலாம் ஒத்துக்க மாட்டேன். நைஸ். என் பதிவு அது உங்கள் பதிவு. ஸோ அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளான் இல்லை ப்ரோ. இப்போ நான் வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு 3-4 படங்கள் நல்ல ஆஃபர், நல்ல கம்பெனியில் வந்திருக்கு. அதை வந்து நம்ம சொல்ல முடியாது, சூப்பர் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் அடுத்த கட்டம் இவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸுக்கு ஓடுறது இதெல்லாம் ஓடுறது இல்லாமல் ஏதாவது இதில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக, இது நல்ல ஐடென்டிட்டியாக எடுத்து இவ்வளோ நாள் சைக்கிள் ஓட்டினா ஒன்று வீலை பிடிங்கிடுவாங்க, செயினை பிடிங்கிடுவாங்க, பிரேக் இருக்காது. மனுஷன் சிரிச்சுட்டே சொல்கிறாப்ல, ஆனால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதனால் இந்த வாட்டி வந்து என்னதான் பிரேக்கு போனாலும் ரெடியாக இருப்போம். ஓகே, ஷூ போட்டு நிப்பாட்டிக்கலாம், லாக்கை போட்டுக்கலாம், இல்லை எகிரிடுவோம். ஸோ அந்த தப்பு நடக்கக்கூடாது. தப்பு நடக்காத மாதிரி நல்ல ப்ராஜெக்ட் வெளியே வந்தோன்னா இதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்கும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் மீறியும் தப்பு நடக்கும். அந்த தப்பு முழுமையாக என் கழுத்தில் வந்து கத்தியாக மாட்டக்கூடாதுன்ற மட்டுமே நான் பார்த்துட்ருக்கேன். நல்ல கதையாக பண்ணணும், நல்ல டீம் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணுன்ற விஷயம். சூப்பர். ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சாண்ட்ராக்கு சொல்லணும்னா எதுக்காக சொல்லுவீங்க? சாரி சொல்லணும்னா வெளியே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க எதிர்பார்த்தவங்க நான் கேமில் கண்டினியூ பண்ணியிருக்கணும்னு. ஆனால் ஆக்சுவலாக நான் என் கேம் நல்லா தான் ஆடினேன். ஆக்சுவலாக அந்த வெளியே வரதுக்கு நான் சத்தியமாக காரணமே கிடையாது. அது அவளுக்கும் தெரியும், வந்து எபிசோட் பார்த்துப்பாங்க. இன்னொரு சாரினா அந்த ரெட்டு கொடுத்தது ஓகே, ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயந்தான். ஆனால் அது 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 இவ்வளோ தூரம் அவளுக்கு ஹர்ட் ஆகுன்ற சத்தியமாக தெரியாது எனக்கு. போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீ தப்பாக எடுத்துகிட்டு திவ்யா பேசுவோம். இல்லை அந்த ரெட்டு கொடுத்தா எனக்கு வந்து ஹர்ட். அது ஏன் அந்த ரெட்டை கொடுத்தேன்றது கூட அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா. அதான் அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, தனி கேம் ஆர்டர் ப்ரூவ் பண்ணாங்க, நீங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணிட்டீங்கல்ல. ஒருவேளை நான் ஆடுறேன்னு ஒத்துருந்தேன், நான் கொடுத்துருக்க மாட்டேன் சத்தியமாக. எனக்கு வேறு வழியே இல்லை. என்ன தான் ஒய்ஃபாக இருந்தாலும் அந்த டிசிஷன் எவன் எடுப்பானா? ஆனால் நான் எடுத்தேன். ஏன்னா என் கேமை நான் ஆடணும், தனிப்பட்ட யாருன்னு கூடணும். ஏன்னா அவள் என் ஆட்டத்துக்கு எடுக்கிறா, ஒருவேளை அவன் சேர்ந்து ஆடுறீங்க, அவள் வழி என் வழி. இப்போ சொல்ல மாட்டிங்களா, 2 பேர் செம்மையாக ஆடிட்டு வந்தாங்க சொல்லுவீங்களா? அதுக்காக தான் நான் பண்ணது. அது மெயின் கேமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா திருப்பியும் அவளுக்கு தான் சொல்லணும் தேங்க்ஸு. நான் போய் உள்ள ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தேன். டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே எப்படி அதை ஃபோக்கஸ் அதெல்லாம் தெரியாது. டக்குன்னு பழைய சாண்ட்ரா ஃபஸ்ட்டு வீக் மாதிரியே அவள் முயற்சி பண்ணுறான் பவுன்ஸ் ஆகி வரதுக்கு. உடனே அதுக்கு மறுநாளே வினோகிட்ட பேசினேன், கண்ணிக்கிட்ட பேசினா,
பயங்கரமாக ஒரு இதுக்கு அதை என்னோட புரிதலை புரிஞ்சுக்கிட்டு அவள் கேம் ஆடி இருக்கான்ற ஒரு விஷயம் இருக்குது. அது பெரிய தேங்க்ஸ் அதுக்கு. நைஸ் நைஸ். அது நான் கடைசியாக நீங்கள் லைக் ஸ்டேஜ்லேருந்து கிளம்பும்போது சாண்ட்ரா அழுதுகிட்டே ஒன்று சொன்னாங்க, கஷ்டப்பட்டு நீ படம் பண்ணிட்டு இருந்த, இனிமேல் அது நடக்காது. அது ஒரு ஒய்ஃபாக தன்னோட ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிளிங்கில் இருந்திருக்காங்கிற அந்த ஒரு பெயின் தெரியும். எல்லா இதுவும் பார்க்குறாங்கல்ல பாவம். அவர் அங்கேயும் உள்ளே சொல்லியிருந்தாங்க, அவர் பாவம் எதுக்கு வந்தாருன்னா பிரேக்கு தான் வந்திருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வந்திருக்காரு. ஆனால் அது இனிமேல்ட்டு திரும்பியும் பரவாயில்ல. கேமரா பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்கு கவலைப்படாத, இதை விட்டு நான் நல்லா தான் இருக்கேன். அவள் உலகத்தில் என்னடா இப்படி ஆகி போச்சே, என் கூட வந்தார், இப்போ நான் உள்ளே இருக்கேன், அவர் உள்ளே இருந்திருக்கணும், பரவாயில்ல, நம்ம இந்த கதவு சாத்தணும், அடுத்த கதவு இருக்கணும், நம்ம இந்த கதவு சாத்தலையே, நம்ம சாத்த விட மாட்டோம்ல, எப்படியே பிடிச்சி வச்சுருப்போம்ல. ஆமாம், இதுவே பெரிய ஒரு பிளாட்ஃபார்மு. இது நல்லா அமைஞ்சிருக்குன்னு விஷயம் அவளுக்கு தெரியாது, நான் ஃபேமிலி ரவுண்டு போகிறதுக்குன்னு தெரியாது. அது போய் சொன்னதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு மிஸ்டேக் உணர்ந்தா. ஐயோ அப்படியா, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லையா, பசங்களை பார்த்துட்டா, இதுக்கப்புறம் நீ எதுக்கு வருத்தப்பட போகிற, இனி உன் கேம் ஆடு, கப் அடிக்கிறதுக்கு ஆடாத, ஜென்யூனாக ஆடிட்டு வா, அது உன்னை கொண்டு போய் சேர்க்கும். உன் தலையில் அந்த கப்பு எழுதிருந்ததுன்னா அது யாரும் மாற்ற முடியாது. ஆமாம், கண்டிப்பாக. நேர்மையாக ஆடுறதுனால கப்பு கிடைக்க போகிறது இல்லைங்க. ஆடுங்க அவ்வளோதான். அதுவாக மக்களாக ஒரு ஓட்டு போட்டு அதை கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். அந்த லவ் மக்கள் மனசை ஜெயிக்கிறது தான் எனக்கு பெரிய விஷயம், சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப டஃப். ஆமாம், இப்படியே மாறிக்கிட்டே இருக்கு ஒரு நாளைக்கும். இல்லை, இன்றைக்கி வரும் கணிக்க முடியலையே, ஒன்றும் மாறல. அது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. என்ன கதைன்னு தெரில. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த வீட்டில் யாரை பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னா கமருதீனை பார்க்க மட்டுமே தான் பாவமாக இருக்கு. என்னன்னா, உங்களை நான் நேரடியாக திட்டுறேன்னா எனக்கு சண்டை வளர்த்து முடிச்சுக்கலாம் ரெண்டு பேருமே. இப்போ திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் சண்டை, கனிக்கும் சாண்ட்ராக்கும் வந்து சண்டை, நேரடியாக நம்ம வந்து எதிரியாக மாறிடுவோம். நல்லா இருக்கீங்களா பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனை குத்தி விடு. இது இந்த மாதிரியான ஒரு, நான் வெளில போகிறதுக்கும் நான் நகர்றதுக்கும் பிரச்சனை பயன்படுத்தினா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் பாவம் அந்த மனுஷனை போட்டு பயன்படுத்தி. அது அவனுக்கே தெரியும். பட் அதை விட்டு வெளியே வரதுக்கு வந்து ஹைட் டைமாக இப்போ தான் அந்த லாஸ்ட்டு இது. இப்போ ஒருவேளை வந்து பார்வதியை வீட்டை வெளியே போயிட்டான்னா கமருதீன் தப்பிச்சார். ஆமாம், இப்போ அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லையே, பார்வதி கூட இருந்தவங்களாம் தானே எவிட் ஆகி போயிட்டுருக்காங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து அவட்ட இப்போ எல்லாவட்டி யார் எவிக்ஷன் அவள் கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாள். இப்போ எல்லாரும் சேர்த்து வரும்போது எல்லாருமே என் பேர் சொல்லு, ஆனால் அவன் என் பேர் கரெக்டாக சொன்னான். யார் வெளியே போவீங்க, நானும் எஃப்ஜே சாண்ட்ரா, எல்லாருமே பிரஜின் சாண்ட்ரா போக மாட்டாங்க. பிரஜின் சாண்ட்ரா போவா, என்ன சொல்லவே இல்லை. அவர்கிட்ட பிரஜின் வெளியே வந்துருங்க. எஸ் பிரஜன் அண்ணா போறீங்களா அண்ணா, அதுதான் பார்வதி. ஆமாம், செம மேட்ரு. லாஸ்ட் எவிக்ஷனே எடுத்தீங்களா, லாஸ்ட் எவிக்ஷன் வந்து எஃப்ஜேக்கு ஒரு ரியாக்ஷனு, அடுத்து ஆதிரைக்கு ஒரு ரியாக்ஷனை பார்த்தீங்களா, வெளியே வந்துட்டு 24 hours என்ன வாழ்க்கையை மாற்றிட்டீங்க, என்ன லைஃப்பில் மறக்க மாட்டேன்னா எனக்கு புரியலையே. ஆக்சுவலாக ஆதிரை பண்ணுறது நல்லது தாண்டி மவனை சாவடின்னு சொல்லி கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆதிரைக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். எனக்கு என்ன தெரியுமா, ஆக்சுவலாக எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, ஒன்று கனிக்கு தந்திருக்கலாம், இல்லை கமருதீனுக்கு தந்திருக்கலாம். ஏன்னா அந்த மனுஷன் யாருமே இல்லை நிறைய ரொம்ப வருத்தப்பட்டோம், அவங்க தந்திருக்கலாம், அக்கா பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் கமருதீன் கூடயும் ஆதிரைக்கு ஏதோ மேபி ஒர்க் பண்ணது கிளாஷ் நடந்துக்கலாம், கனி குழந்தை பெரிய குழந்தை தெரியும். ஆனால் அவள் எதுக்காக பார்வதி கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு வெயிட் பண்ணுவோங்கிறீங்க. இன்னைக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். இல்லை எனக்கு அது ஒன்றும் புரியல. மேபி எல்லாருமே பயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அது நடக்காம கூட போகலாம், வராமல் இருப்பாங்களான்னு தெரியல, வரலாம். பட் நம்ம ஒன்று யோசிக்கலாம் வந்து, அதாவது என் பார்வதி அம்மா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கமருதீன் வாங்குவான்னு சொல்கிறோம்ல, உண்மையால நான் சொல்கிறேன், பார்வதி அம்மா வந்து அது நடக்குமா எனக்கு தெரியாது. அது நடக்கிறதா இருந்தால் டெஃபினெட்லி ஃபைட் பண்ணுவான் கமருதீன், சும்மா விட மாட்டான் கண்டிப்பாக. எனக்கு அவனுக்கு தெரியும். ஏன்னா என்றைக்குமே அவனும் கஷ்டப்பட்டு, என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் அவனை பார்த்துருக்கேன், என் பிரதர் மாதிரி. அவன் கஷ்டப்பட்டு வந்திருக்கான், அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, தங்கச்சி மட்டும்தான். அவ்வளோ போராடி வரணும். அவன்லாம் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஒன்று ரன்னரப்பாக வரணும், இல்லை டாப் 5 வரணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஆனால் அவன் வளர்ச்சியை ஒரு ஆள் தடுக்கிறது வேறு, யூஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது அவனுக்கே தெரியும். ஆனால் டைரெக்டாக பார்வதி வந்து கமருதீனை பவச்சிக்க மாட்டான். அவன் ஏதோ இப்போ கூட ஏதோ டக்குன்னு சேரை விட்டான். இப்போ நம்மகிட்ட யாராவது பண்ண நம்ம டென்ஷன் ஆகல, ஆனால் அவையே டென்ஷன் ஆக மாட்டேற. பார்த்தீங்களா, என்னமோ சிக்கியிருக்கு,
அது அவனுக்கு தெரியும். ஆனால் அவனும் பாவம் ஒரு பொண்ணானால அதை சொல்லக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. கரெக்ட். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசும்போதுமே எப்படின்னா, கமருதீன் வந்து ஒருத்தர் கூட பழகிட்டார் அப்படின்னா சரி கடைசி வரைக்கும் எது நடந்தாலும் நின்றுட்டே இருப்பாரு. அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுவார் ஆக்சுவலாக. அது நமக்கு பார்க்க ஆடியன்ஸில் தெரியல, யார் கேம் ஆடுறா தெரியும், இவனான். அது இனிமேல்ட்டு 2 வாரத்தை நகர்த்த முடியாது. அஃப்கோர்ஸ் வாய்ப்பே இல்லை. அண்டு சபரி சொன்ன ஒரு விஷயம் உண்மையான விஷயம் என்னென்னா, நான் செட்டுக்கு போகும்போதெல்லாம் பிரஜன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த மனுஷன் அவ்வளோ எஃபர்ட் போடுவார்னு லைக் எனக்கு தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி பேசினதில் இருக்கும்போதும் ஒரு படத்துக்கு சின்ன ஒரு ப்ரொமோஷன்னா கூட எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்த படம் வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க. இந்த இன்னிங்ஸ் இது செகண்ட் இன்னிங்ஸ் தேர்ட் இன்னிங்ஸ்லாம் கிடையாது. இது ஒரு ஓகே வேற ஒரு விஷயத்துக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பிரஜன் யாருன்னு நிறைய பேருக்கு காமிச்சாச்சு. கண்டிப்பாக ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நானும் பெருசாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு 2026 வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லா வாட்டியும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம்ல, நடக்கும்னு இவ்வளோ நாள் வேணுனதுக்கு பெரிய நடந்துரும்னு சொல்லி தான் அந்த பிக் பாஸ் வந்துச்சு ஆக்சுவலாக. இந்த வாய்ப்பை நான் வந்து விட்டுட்டேன்னா என்னோட பெருசாக முட்டாள் யாரும் இருக்க முடியாது, பயன்படுத்த முடியாது, யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கிட்டு நல்ல வழியாக மேலே வரணும். ஒரு ரன்னிங் ஒரு டாப் ஹீரோஸில் நம்ம லிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குன்றது பெருசாக நம்புகிறேன்.